கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இயேசப்பா 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்த பொழுது 5000 பேருக்கு அது பெருகினது. அதே போல குறிப்பாக தெய்வ ஊழியக்காரன் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்தபடினால் கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த பூமியிலே வளர்ந்து பெருகி மேன்மை அடைவீர்கள். நிச்சயம் அடைவீர்கள். எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருகிறது. ஒரு சில வருடத்திற்கு முன்பாக எங்கள் இல்லத்தில் ஒரு பரிசுத்தவான், ஒரு நீதிமான், ஒரு தெய்வ மனிதர் சபையில் ஊழியம் செய்யும்படிக்கு வந்தவர் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டை வாழ்த்தி ஆசீர்வதித்து போனார். அன்றிலிருந்து எங்கள் வீட்டிலே, எங்கள் குடும்பத்திலே ஆண்டுடைய விலையேற பெற்ற விசேஷித்த ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதை நான் உணர ஆரம்பித்தேன். அது இன்று வரையிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக இன்று முதல் ஆசீர்வாதங்கள் தொடரும்படிக்கு கர்த்தர் வாசல்களை திறப்பார். அதிசயத்தை பார்ப்பீர்கள். இந்த நாளுக்கான ஜீவ வார்த்தை சங்கீதம் 26:3. உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். அழகான ஒரு வார்த்தை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உங்கள் சத்தியத்தில் நான் நடந்து கொள்ளுவேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேதமே சத்தியம்னு பைபிள் இருக்குது. வேத வசனம் தான் சத்தியம். நம்ம சத்தியத்தில் நடக்கிறேன்னா வேத வசனத்தின்படி வாழ்கிறது. வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி வாழ ஆரம்பிப்பது. நீங்கள் ஆவிக்குரிய சபைக்கு, ஒரு நல்ல திருச்சபைக்கு போயிட்டு இருப்பீங்கன்னா அங்கே உங்களுக்கு வேத வசனத்தை வைத்து போதிப்பார்கள், உபதேசம் பண்ணுவார்கள். அதை கேட்டு அந்த வசனத்தின்படி வாழ ஆரம்பிப்பது, வாழுவது, அது ஒரு பெரிய மேன்மையான காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ ஒரு வெறும் பக்தி மார்க்கம் அல்ல. கிறிஸ்துவ மார்க்கம் என்பது, ஆவிக்குரிய மார்க்கம் என்பது ஆண்டவருடைய போதனைகளை கேட்டு, வசனத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வது. அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அதாவது பெற்றோர்கள் புத்தி சொல்லும்போது அந்த புத்திமதியை கேட்டு வாழ்கிற பிள்ளைங்க இந்த பூமியில் நல்லா இருப்பாங்க. காலேஜில் ஸ்கூலில் படிக்க போனாலும் அங்கே படிக்க போகிற பிள்ளைகளுக்கு மற்ற நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த புத்திமதிகளை ஆலோசனை கேட்டு நடக்கிற பிள்ளைங்க நல்ல மேன்மை அடைவார்கள். அதே போல தான் சத்தியத்தில் நடப்பது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு திரும்பி பாருங்கள். நீங்கள் கிறிஸ்தவங்க தான், ஆண்டவரை தேடுறீங்க, ஆராதிக்கிறீங்க, காணிக்கையும் கொடுக்குறீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? சத்தியத்தில் நடக்கிறீங்களா? சத்தியத்தை கேட்டு இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு அனுப்பினார். இந்த வசனத்தின்படி நான் குறைவுள்ளவள், நான் என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறேன், இந்த வசனத்துக்கு உட்பட்டு வாழவன் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? அந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா? இல்லைன்னா இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், நான் சத்தியத்தில் நடப்பேன். ஏன்னா சில நேரங்கள் நம்ம சத்தியத்தில் நடக்க ஆரம்பிக்காமல் இருக்கும்போது நிறைய நன்மைகள் தடைப்பட்டு இருக்கும். இந்த தடையெல்லாம் மாறி தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு வரணும்னா சத்தியம் நடக்கணும். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, சத்தியத்திலே நடக்க நீர் கிருபை கொடுப்பீராக. சத்தியமாகிய உம்முடைய வேத வசனத்தை கேட்டு தியானித்து அதன்படி வாழ்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தாரும். இந்த நாளில் வியாதிப்பட்டவர்கள் எல்லாரையும் இயேசுப்பா சுகமாக்குங்க. அவங்க வேதனைகளை, கண்ணீரை பார்த்து தொட்டு சுகமாக்குங்க. குழந்தை இல்லாத குடும்பத்தில் குழந்தை பாக்கியத்தை தாரும். பண நெருக்கடியில் இருக்கிற குடும்பங்களுக்கு இயேசப்பா விடுதலை கொடுங்க. கடல்லேருந்து வெளியே கொண்டு வாருங்க. ஆண்டவர் கூடி சீரம் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிஸ்னஸ் பண்ணுற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. படித்து வேலை இல்லாதவருக்கு வேலையை தாங்க. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.